தைப்பூசத்துக்கு வந்து 11, 12 தேதிகள்ல விரதம் இருங்கன்னு சொன்னீங்க. அந்த விரதம் எப்படி இருக்கணும்? ஒன்றும் இல்லைங்கம்மா, இந்த சில பேர் 40 நாள் அசைவம் சாப்பிட்ருப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு இதில் இருக்கும். அந்த 2 நாள் மட்டும் நீங்கள் நான்வெஜ் சாப்பிடாம இருங்க. அந்த 2 நாள் முருகனை நினைங்க, முருகனை பேசுங்க, ஒரு கந்தசஷ்டி கவசமாவது போட்டு கேளுங்க. எதுவுமே முடியலன்னா, கோயிலுக்கே போக முடியல, என்னால் ஆஃபீஸ் விட்டு போக முடியலன்னா ஒரு கந்தசஷ்டி புக்கு வாங்கி ஒரு 10 செகண்ட் 10 நிமிஷம் ஒரு வரியாவது படிங்க. அதே மாதிரி ஐபிசி பக்கத்தில் வேல்மாறல் இருக்கு, கேளுங்க. கேட்டாலே சக்தி. வேல்மாறல் நான் வந்து முருகர் ஆராய்ச்சி ஒன்று கண்டுபிடிச்சேங்கம்மா. வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் வேல்மாறல் உருவாக்குறாரு. இந்த வேல்மாறல் உருவாக்குறதுக்கு இந்த பாடல் திருத்தணியில் உதித்தலும் ஒருத்தன்மலை விருத்தனது உள்ளத்தில் ஒரு கருத்து நடத்துக்கும் வேலைன்னு பாடல் இருக்குல்ல, அதுல இருந்தா வேல்மாறல் தொடங்குது. ஏன் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமி வந்து கந்தர் அலங்காரத்தில் இருக்கிற பாடலை வந்து முன்னாடியும் பின்னாடியும் போட்டு அந்த பின்னாடி ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. பழனியில் ஒரு பெரிய அதிசயம் நடக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அது இன்னும் பெரிய உலகம் ஃபுல்லாக பரவும். எடப்பாடின்ற ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் மட்டும் பழனி மலை நைட்டு தங்கிட்டு முருகனே அனுமதி கொடுத்துருக்காரு. வேற யாருக்குமே அந்த அனுமதி கிடையாது. அந்த சபையில் இருக்கிறவங்க எனக்கு தொடர்பு கொண்டு கூப்பிட்டாங்க, இந்த மாதிரி நாங்கள் போகிறோம். நான் சொன்னேன், ஐயா நான் எல்லா முருகர் நாளுமே முருகருக்கு நாளுமே வடபள்ளி